சொன்னா நம்ப மாட்டீங்க, அவனுக்கு 3 பொண்டாட்டி. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் நான் தான் ரைட்ல உட்காருவேன்னு. எப்ப பார்த்தாலும் அவளே ரைட்ல உட்கார வைக்கிற. ஹார்ட் அந்த பக்கம் இருக்கு. லெஃப்ட்ல. மேட்சிங் புடவையே வாங்கி கொடுத்தா கூட அந்த புடவையை கட்டிட்டு நான் வீட்டில் இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு இல்லை சொல்லியிருக்கணும். இப்படி ஒரு ட்வீட் த்ரிஷாவிடமிருந்து வரப்போகிறது என்று தெரிந்திருந்தால் வருத்தமே தெரிவித்திருக்க மாட்டேன் என இயக்குனர் பார்த்திபன் பகிரங்கமாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது, நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சற்றே நீண்ட பதிவு தான். காரணம், ஒரு 3வது மனுஷியோட ஒரு 3ஆம் தரமான ட்வீட். அது எனக்குள்ளே ஏற்படுத்தின ஒரு பாதிப்பு. என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப. என்னுடைய செயலுக்கு அவங்க கருத்தை தெரிவிக்கக்கூடாது, எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் சமீப காலங்களில் அவங்கள பற்றி வந்த கொச்சையான மிக அசிங்கமான நிறைய கருத்துக்கள் இங்கே இருக்குது, பொதுவெளியில் இருக்குது. ஒரு கட்சியோட தலைவர் உட்பட அவங்கள பேசின விஷயங்களுக்கு, விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பதில் சொல்லியிருந்தாங்கன்னா நான் இதை வரவேற்றிருப்பேன். உலக வழக்கம் எதுக்குமே சொல்லாமல் எனக்கு மட்டுமே அவங்க கண்டனத்தை தெரிவித்ததுனால என்ன ஆயிருக்கும், நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னதே தப்புன்னு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஏன் சார் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும், நீங்கள் அதை மன்னிப்பு கேட்கணும். அதில் நிறைய குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. வி ஸ்டாண்ட் வித் பார்த்திபன் ஒரு ஹேஷ்டேக்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம். இது என் நன்மைக்கு பக்கத்தில் நீங்கள் இல்லை, உண்மைக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்றதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன். அதில் என்ன உண்மைனா, இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? ஹலோ மிஸ்டர் சதாம் ஹுசேன், இல்லங்க. சதாம் ஹுசேனா எவன் சொன்னா? எங்க ஆத்தாளுக்கு பேரை வைக்கல போப்பா. தமிழ்நாட்டுக்குள்ள அந்த ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இல்ல. தமிழ்நாடு கிடையாது, இந்தியா. இதே மாதிரி வேற ஒன்று சொல்லட்டுமா? அப்படியே ஒருவேளை இந்த ஃபோட்டோவை போடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மகளிர் தினத்தன்னைக்கு நான் யாரெல்லாம் சொல்லணும்னா, ஒரு வேலு நாச்சியாரை பற்றி பேசலான்னு ஆசைப்படலாம், டயானா சார்ல்ஸை பற்றி பேசணும்னு ஆசைப்படலாம், நான் எப்போவுமே பேசுகிற மதர் தெரசா அவர்களை பற்றி நான் மறுபடியும் ஒரு தடவை பேசுகிறேன்னு ஆசைப்படலாமே தவிர, இப்படி நான் ஆசைப்பட்டேன்னு சொல்கிறது சரியில்லை. உன்னை செருப்பால் அடித்தேன், காரி துப்பி பார்த்தேன், துடைத்தேன். அந்த கேமரா ஃபுல்லாக வச்சு அடிச்சிங்களா நீங்கள் ஜனநாயகம் படத்துக்கு? அதில் திமுக காரங்க 41 பேரை கொண்டது, அப்படி ஏதாவது படங்கடம் வந்துருக்குங்களே கொள்வது இந்த மாதிரி? அது உங்கள்கிட்ட தான்டா இருக்குது. அப்படி இருந்தால் அப்பயே எடுத்து போட்டுக்கலாம்ல. அதனால தான் சொல்கிறேன், 41 சாவு நீங்கள் பண்ணதுடா. இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன் நாக்க இழுத்து வச்சு கடிச்சிருவேன். என்ன சொன்ன இப்போ? நாக்க இழுத்து வச்சு கடிச்சிருவேன். சொன்னதை செய்டா. நாக்க இழுத்து வச்சு கடிடா. இவன் நாக்க இழுத்து வச்சு கடிறானா? நம்ம 2 பேரும் அண்ணன் மாதிரி பழகிட்டு இருக்கோம். எப்படா நம்ம அண்ணன் மாதிரி பழகணும்? ஒரு சாக்கடையில கல்ல போட்டாலும் கடப்பார போட்டாலும் நாத்த நம்ம பக்கம் தான் அடிக்கும். அத பத்தி எல்லாம் நம்மளுக்கு பேச தகுதி கிடையாது. ரொம்ப வாடுறானே. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல இருக்க பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், அப்புறமா மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு. உனக்கு வீட்லயே கொடுக்க துப்பு கிடையாது. இருந்தாலும் ஓ மூஞ்சிக்கு இவ போதும்டா. எந்திரா, இப்படி எத்தனை பேரை கிளம்பிறீங்க? இவர் ஒருத்தர் தான். கூப்பிடுறாங்கல்ல, போங்க சார். அவர் ஒருத்தர் அதுதான்பா. சங்கீதா நீ ஒருத்தர் இல்லன்னு சொன்னா எங்க போய் வச்சுப்பா மூஞ்ச? ஒருத்தர் இல்லாம தான் 2 குழந்தைய பெத்தானா? பொண்டாட்டிய சரியில்லைன்னு சொல்றதெல்லாம் ஆம்பளை கிடையாது. அவ திருப்பி சொன்னா நீ ஆம்பளையே கிடையாது. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும், உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. ஏன் நான் சங்கீதா அண்ணிய வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்றீங்க? வீட்டுக்குள்ள உங்க சின்ன அண்ணி திரிசாவா வச்சுட்டு எப்பறா பெரிய அண்ணிய உள்ள விடுவ? மன்சூர் அலியானுக்கு ரியாக்ட் பண்ண நீங்க, இன்னைக்கு அண்ணன் பாதிகளோடைய கேள்விகளுக்கு ரியாக்ட் பண்ண நீங்க. நீங்களும் மரியாதைக்குரிய தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் திருமணத்துக்கு போனபோது ஒட்டுமொத்தமான தாவேக்கான தொண்டர்களும் கொதித்திருந்த பொழுது இல்லை 2 பேரும் காரணம்
சொல்லிக்கலாம்ல? சொல்ல முடியல? சொல்லுங்க, சொல்லி பாருங்க. ஆபரேஷன் பண்ணி ஹைட் தெரியுங்க. ஹைட் தெரிக்கவா? என்னடா ஆபரேஷன் ஹைட்ங்கற? என்ன கிட்னி ஆபரேஷன் பத்தி சொல்றாங்க. யாருக்கு கிட்னி ஆபரேஷன்? எவனாவது வெளியில் அண்ணா திமுக பலவீனமாக இருக்கிறது என்று எவனாவது சொன்னீர்கள் என்றால் சகோதரிகளே வெட்டியே போடுங்கள் அத்துணை பேரையும். இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? சகோதரிகளே வெட்டியே போடுங்கள் அத்துணை பேரையும். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? டிவியிலும் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து கொண்டு அண்ணா திமுக அப்படியாகிவிட்டது, அண்ணா திமுக இப்படியாகிவிட்டது, அண்ணா திமுக பலவீனமாகிவிட்டது, அவன் அங்கே போய்விட்டான், இவன் இங்கே போய்விட்டான், அவன் ஓடி போய்விட்டான் என்று வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி அண்ணா திமுக பலகீனமாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் அந்த மடையர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் இருக்கிறோம். அம்மாவின் தங்கைகள், அம்மாவின் பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம். நீ அடாளுற சகோதரிகளே வெட்டியே போடுங்கள் அத்துணை பேரையும். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். காசு வாங்கிட்டு போஸ்டிங்க போடுறாங்க. என்னப்பா பிரச்சனை? ஒண்ணு இல்ல, நானும் மாப்பிள்ளை பேசிக்கிட்டேன். அரஞ்சண்ணா புத்து இந்த பிரச்சனை நீயே கேள்பா. அவங்கிட்டயுமே உள்ள வந்து மக்களுக்குன்ற ஒரு கார்டே இல்லைண்ணா. உழைச்சவனுக்கு தான் பதவின்னு சொல்லிட்டு தலைமையே சொல்லுது. ஆனா யாருக்குமே உழைச்சவங்களையும் இங்க பொறுப்பே தரலண்ணா. ரொம்ப நன்றிங்க. என்ன எனக்கு பெண்கள் வந்து இன்னைக்குன்னு கிடையாதுங்க, சில கூட்டம் இருக்குங்க உமன்ஸ் டே மட்டும்தான் இவங்க உமன்ஸ் டே பத்தி பேசுவாங்க. நான் வந்து வாழ்க்கை ஃபுல்லா அதை பத்தி பேசுறேன். சூப்பர் ப்ரோ. உங்கள மாதிரி ஆண்கள்லாம் இருக்கறனாலதான் நாடு நல்லா இருக்கு சார். உங்களையே இப்படி பேசுறீங்கன்னா உங்க மனைவி எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்களே, எப்படி இருக்காங்க அவங்க? நல்லா இருக்காங்க. எங்க இருக்காங்க? அவங்க அம்மா வீட்ல இருக்காங்க. அம்மா வீட்ல இருக்காங்களா? பிரெக்னன்ட்டா இருக்காங்களா? எதுவும் இல்ல. அப்புறம் குட்டி சண்டை கோச்சிட்டு போயிடு எங்க அம்மா வீட்ல. சண்டை எல்லாருக்கும் வரதானே செய்யும். நான் தாங்க உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஒரு அரண் மாதிரி நான் நின்னு உங்களை காப்பாத்துவேன்னு சொன்னாரோ, அவர் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பெண் வெளியே வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னால முடியல, இந்த நபர் கூட வாழவே முடியாது, என்ன அத்துட்டுருங்கப்பா அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு தேவையான பொருளாதார அந்த சுதந்திரம் இருக்குல்ல, அது இனிமே உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள தன்னோட இல்லத்தரசியா இருக்கக்கூடிய மனைவி கிட்டயே இப்படி நடந்துக்கிற ஒருத்தர் எப்படி மத்த பெண்களுக்கு எல்லாம் பாதுகாவலரா இருக்க முடியும்? அப்ப மொத்தத்துல வாழ்க்கையில ஃபெமினிசமா எதுவும் பண்ணல, பேச்சுல மட்டும் பேசிக்கிட்டு தெரியா? உமன்ஸுக்கு ஏதாவது பண்ணணும்னா அதை உன் வீட்டுல இருந்து ஆரம்பி, அதுக்கப்புறம் நாட்டுக்கு வரலாம். புரியுதா? வெளியே தெரியற மாதிரி இருக்குல்ல, வெளியே தெரிய மாதிரி இருக்கு. ஷோ ஆஃப் பண்றதுக்கு பண்ணிக்க தெரியும். இதெல்லாம் ஒரு பொழப்பு. அடுத்து சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம். சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம். சிங்கப்பெண் மேம்பாட்டு திட்டம். ஏன்னா ஒரு படத்துல சிங்கப்பெண்ணை பாட்டு வச்சிட்டாருல, அப்புறம் என்னென்ன திட்டம் சொல்லுவார் தெரியுமா? ஃபியூச்சர்ல பாருங்க, நினைச்சு பாருங்களேன். பத்ரி பாக்ஸிங் அகாடமி. அடுத்து திருப்பாச்சி சிவகிரி ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ரவுடிகளை கட்டுப்படுத்த. அடுத்து கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததமா திட்டம். அடுத்து இன்னிசை பாடி வரும் இளங்காற்றுக்கு உருவம் இல்லை குட்டிருக்கு ஐஏஎஸ் கவர்மெண்ட் அகாடமி. அடுத்து பூவே உனக்காக தியாகிகள் பென்ஷன். அடுத்து குஷி ஜெனி சிவா பெண்கள் பாதுகாப்பு திட்டம். ஏன்னா அந்த படத்துல தான் உமன் ஹராஸ்மெண்ட்டை ரொம்ப இயல்பா நடிச்சிருப்பாரு. காம வெறியில அந்த நடிகையோட இடுப்பை கடிச்சு தின்ற மாதிரி கண்ணுல தின்னுவான் மனுஷன். அந்த நடிப்பு அந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்டுக்குலாம் இவரே ஒரு உதாரணமா இருக்கிறாரு. படத்துல இப்படி பார்க்க கூடாதுன்னு நடிச்சிருக்காரு. முதல் தலைமுறை கொத்தனார், இரண்டாம் தலைமுறை கொத்தனார், மூணாம் தலைமுறை கொத்தனார் நீங்க பாப்பீங்க. இங்க பாருங்க, முதல் தலைமுறை கொத்தனாரா இருப்பார், இரண்டாம் தலைமுறை மேஸ்திரியா இருப்பார், மூணாம் தலைமுறை அவர் பையன் பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சுவான். தட்ஸ் தமிழ்நாடு. அவர் அன்னாட சம்பாதிச்சு சோத்துக்கு மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா எப்படி பிஇ படிப்பான்? அப்ப 2 ரூபாய்க்கு அரிசி கொடுப்பாங்க, அப்புறம் ஃப்ரீ அரிசி கொடுப்பாங்க. அவன் வீட்டுக்கு தேவையான ஒரு ஃபேனுக்காக ஒரு மாசம் உழைக்கிற கஷ்டத்தை கவர்மெண்ட் தள்ளி வைக்கும். அந்த காசை அவன் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுவான், பிள்ளையோட வளர்ச்சிக்கு செலவு பண்ணுவான், அவன் இன்ஜினியர் ஆவான். இந்த க்ரோத் பேட்டர்னை வந்து நம்ம ரொம்ப ஈஸியா கேஷுவலா அடித்துக்கிறோம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் போர்டு எக்ஸாம் முடிஞ்சது. சரி ரிவ்யூ பண்ணலாமே பேப்பர் எடுத்தாங்க. பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு QR கொடுத்திருந்தாங்க CBSE இருந்து. ஸ்கேன் பண்ணலாம். I took the scanner. I'm just scanning this. Bro, இதுதான் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்.
நம்ம ஸ்டாலின் சார் ஒரு உருட்டு ஒன்று உருட்டினாரு. தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில ஏதாவது நிக்க போறீங்களா? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்படியே அந்த தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க. எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. சில நாட்களுக்கு முன்ன நான் சொன்னேன், இந்த தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, இன்னும் சொன்னா தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்று பார்க்கிற தேர்தல் என்று சொன்னேன். உடனே நம்ம எதிரிகள் என்ன சொன்னாங்க, இது சட்டமன்றத்திற்கு நடக்கிற தேர்தல் தானே, இதை ஏன் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ திமுக சொல்லுது, தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்குமான தேர்தல் ஏன் ஸ்டாலின் சொல்றாரு அப்படின்னு கேட்கிறாங்க. திமுக என்கிற மாபெரும் இயக்கம் தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்கள் கிட்ட வரக்கூடிய கட்சி அல்ல, மக்களின் உரிமைகளுக்காக எப்போதும் களத்திலே நிற்கக்கூடிய கட்சி. எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டோட, தமிழ் மொழியோட, தமிழ் பண்பாட்டோட உண்மையான எதிரி யார் என்று எங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த எதிரியை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் கொண்ட ஒரே இயக்கம் திமுக என்பது மக்களுக்கு நல்லா தெரியும். நான் அடிச்சு சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் எங்க திமுக இருக்கிறவரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியவே முடியாது. அதிமுக முகமடியை போட்டுக்கிட்டு வந்தா எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாம போயிடுமா? உங்களுடைய முகத்திலே கிழித்து தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நாங்க அம்பலப்படுத்துவோம். தமிழ்நாட்டை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து விழுங்கி விடலாம் என்று நினைக்குது இந்த காவி கூட்டம். எங்க கருப்பு சிவப்பு பொட்டால் இருக்கிறவரை அது நடக்கவே நடக்காது. உங்க அப்பனே வந்தால் நடக்காது, நடக்க விட மாட்டோம். யாரா இவரோட படத்தை இங்க வச்சது? சரி வச்சுதான் வச்சுட்டோம், சீக்கிரம் அதை எடுத்துருங்க. நல்லா கேட்டுக்கோங்கடா. 1949 என்னைக்கு அண்ணா வந்து பெரியார் தான் தலைவர்னு சொன்னாரோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரு தான்டா எங்க தலைவர். அழுத்தம் கொடுத்தா இறக்கிறதுக்கு சாதாரண தலைவர் நினைச்சீங்களாடா? அவங்களா இருக்கிறாங்களே, நீங்க அந்த மாதிரி இறக்க மாட்டீங்களா? உங்களுக்கு அழுத்தம் கிடையாதா? எங்க அழுத்தமே பெரியார் தான்டா. சனாதானத்தை எதிர்த்து போராடினவர் பெரியார். இன்னைக்கும் சனாதானத்தை எதிர்த்து போராடுறவரால நடத்தப்படுற மாநாடுடா இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.